ஹலோ தங்கம்ஸ், எல்லாம் நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். படிப்பு மட்டும்தான் நோக்கம் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு தூங்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும், ஐபிஎல் பார்க்கணும், அது இது 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 எல்லாமே வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம்ப்பா. ஏன்னா ஒரு 2 மாதம் தான் இருக்குது, சரிங்களா? இந்த 2 மாதத்தை நீ உன் வாழ்க்கைக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா உனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா, சரியா? இந்த 2 மாதம் தயவு செஞ்சு ஸ்டடிக்காக யூஸ் பண்ணிக்கோ. 2 மாதங்கள் உனக்கு பர்மனண்ட்டான வேலை வேணும் அப்படின்னா, உன் வீட்டில் எல்லாரையும் கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் அப்படின்னா, உன் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 2 மாதங்கள் நீ இந்த உலகத்தொட்டே போகிறேன்னு நினச்சிக்கோ. ரூம்குள்ளேயே அடங்கி கிடைக்கியா இரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீ நல்லா படி, சரியா? சரி, ஓகே, வாங்க ஸ்டடி பிளான்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 5:30க்கு வேக்கப், ஓகேங்களா? என்னப்பா 5:30 சொல்கிற, எல்லோரும் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம தூங்குகிற டைம் 12 ஆகிடும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 5:30க்கு வேக்கப், 5:30 to 6 வந்து ரெஃப்ரெஷ், சரிங்களா? அடுத்து 6 to 8 வந்து தமிழ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே தமிழ் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 100 கொஷினிங் இல்லையா? நான் வந்து தமிழ் தூங்குறப்பவும் நைட்டு தூங்குறப்பவும் மார்னிங் எழுந்திருக்கவும் தமிழ் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், சரிங்களா? 100 கொஷின். நம்ம தமிழ் என்ன தான் படித்தாலும் 95+ போடணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா? அப்போது 6 to 8 தமிழ், 8 to 9 சயின்ஸ். ஸோ சரிங்களா, இன்னும் நான் சயின்ஸ் படிக்க மேக்ஸிமம் பேர் இன்னும் சயின்ஸை வந்து கடைசியாக போடலாம் தான் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இனிமேலாவது இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு இல்லையா? இந்த 2 மாதத்துலேயும் கடைசி 40 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாகவே படிக்க போகிறேன் அப்படின்னா கடைசி டைமில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ரிவிஷன் கடைசி 5 நாளில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி படித்ததையும் மறந்து இப்போ படித்ததையும் ரிவிஷன் பண்ணாமல் விட்டு ஸோ நடுவில் நிற்க வேண்டியதான். இதுலேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி அதுவும் மறந்து போய் இதுவும் மறந்து போய் நிற்க வேண்டியதான், சரிங்களா? ஸோ 8 to 9 டெய்லி 1 hour சயின்ஸ்க்கு டைம் இருக்குங்க. தென் 9 to 10 குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி, ஓகேங்களா? அடுத்து 1 hour பிரேக் விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் 10 to 1 3 hours கண்டினியூஸாக ஜிஎஸ்பா. ஜிஎஸ்னா சோசியல் சயின்ஸ் நம்ம ஆல்ரெடி 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஓகே? தென் 10 to 1 ஜிஎஸ். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஜிஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் இன்னும் தொடரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 hours கண்டினியூஸாக படிக்க முடியும். தயவு செஞ்சு படிங்க. 60 நாட்கள் தான் இருக்குது. அந்த 60 நாட்களும் இது வந்து முதல் 20 நாட்களுக்கான ஸ்டடி பிளான், சரிங்களா? இந்த 20 நாட்கள் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஓட ஆரம்பிச்சிருவீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே வேணான்னு விட்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்ல வரல. இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கப்புச்சுப்புன்னு பிடிச்சிட்டு போயிடுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த 20 நாள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். 10 to 1 3 hours கண்டினியூஸ்லி ஜிஎஸ், ஓகேங்களா? அப்புறம் 1 to 2 இந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லோரும் கடைசியில் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடைசி டைம் இது தான், சரிங்களா? நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியில் பார்த்துக்கலான்னா 1-2 பார்க்க போகிறது கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் தான் பார்க்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா ஓரளவு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் நான் தமிழ் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் ஷெடியூல் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 to 3 லஞ்ச் டைம், சரிங்களா? 2 to 3 லஞ்ச் டைம் பிரேக் டைம், ஓகே. அடுத்து 3 to 4 டிஸ்கஷன். அது வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கும் இல்லையா? அந்த டைம் நான் போட்டிருக்கேன். அடுத்து 4 to 1 நீங்கள் அந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் என்ன இன்க்ளம்பிலிட்டாக இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. தென் 4 to 5 1 hour வந்து ஜிஎஸ் மீன்ஸ் சோசியல் சயின்ஸ், ஓகே. அடுத்து 5 to 7 2 hours மேக்ஸ், ஓகேங்களா? அடுத்து 7 to 8 வந்து டெஸ்ட்டு, ஜிஎஸ்க்குன்னு தனியாக டெஸ்ட்டு, ஓகேங்களா? நம்ம என்ன தான் படித்து பார்த்தாலும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன கேட்டகரியில் இருக்குன்னு தெரியும். அண்ட் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு எது மறந்துருக்கு எது என்ன இருக்குன்னு புரியும், சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே போகிறது நோ யூஸ், ஓகேங்களா? கிடைக்கிற டைமில், அதாவது சாப்பிட்ற டைமில் இருக்கட்டும், எந்த டைமில் இருக்கட்டும் சாப்பிட்டுக்கிட்டே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அடுத்து 8 to 9 ரிவிஷன். 8 to 9 ஃபுல் ரிவிஷன். மார்னிங்லேருந்து என்ன படிச்சிங்க அப்படிங்களோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு லைன் விடாமல் படிக்கிறது கிடையாது. நீங்கள் படிக்கும் பொழுதே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? இது இம்பார்ட்டன்ட்னு அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அப்படிங்க முதல்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது பேர் ரிவிஷன் கிடையாது. அது பேர் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறது, சரிங்களா? ரிவிஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க இல்லையா? அதையாவது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு படிங்க. அப்படி இல்லைனா அந்த 1 hourல முடிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா 1 hour முடிக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அடுத்து 9 to 10 வந்து பிரேக் டைமில், ஓகே. நைட் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் 10 to 12 தமிழ். திரும்ப 12 வரைக்கும் படிக்கணுமான்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு படிங்க. நான் வந்து
12 to 12 வரைக்கும் லைவ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணி படிக்கிறனால படிங்க, இல்லை நீங்கள் தனியாக படிக்கிறனால படிங்க. 10 to 12 படிக்கிறது நமக்கு அப்படி தூங்குறப்போ படிக்கிறோம் இல்லையா? ஸோ அது அப்படியே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக 10 to 12 படிக்கிறப்போ அந்த தமிழ் வந்து அப்படியே நல்லா பதிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு மார்னிங் டைம்னா உங்களுக்கு ஏற்ற ஷெட்யூல் நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அவ்வளோதான்ப்பா. அடுத்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸுங்களா? அதில் இந்த ஷெட்யூல் படி பார்த்தோம்னா தமிழ் மட்டுமே 4 ஹவர்ஸ் நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி வருது. சோசியல் சயின்ஸ் வந்து 5 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி வருது. மேக்ஸ் 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதாவது 5 to 7 மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் மார்னிங் 8 to 1 போட்டிருக்கோமையா. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் தமிழ் டெஸ்ட்டு 1 ஹவர். அப்புறம் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ உடம்பு பாருன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ 5 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து இனஃப் ஆனது. ஓகேங்களா? நீங்கள் 5 மணி நேரம் தூக்கம் போதுமானது. இல்லை நான் கடினமாக உழைக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு வந்து இது பண்ணுறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் 6 ஹவர்ஸ் ஸ்லீப்ஸ் கண்டிப்பாக போதுமானது. சரிங்களா? அடுத்து பிரேக் டைம் 3 ஹவர்ஸ், டிஸ்கஷன் ப்ளஸ் ரிவிஷன் அதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ். இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் 15 ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணுற மாதிரி வருது. முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் நண்பா. தயவு செஞ்சு படிங்கடா. நம்மளால் முடியாதுன்னா இங்கே யாராலையும் முடியாது. சரியா? முதல்ல நீ உன்னை நம்பு. இங்கே முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது நீ தயவு செஞ்சு வந்துட்டு முதல்ல என்ன தெரியுமா சொல்கிறேன், எல்லார்ட்டையும் போயிட்டு என்னால் முடியுமா, இந்த 60 நாளில் முடியுமான்னு கேட்குறத தயவு செஞ்சு விடு. ஏன் அப்படின்னா நீ முடித்தவங்கள்ட்ட கேட்கல. முடித்தவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க 60 நாட்கள் முடிக்க முடியும்னு முடித்தவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நீ என்ன பண்ணுவ தெரியுமா? 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்னால் 3 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, 100 நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, 60 நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அவனே அங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே அவன் படிச்சுட்டு இருக்கான். அவன் 2 வருஷமாக படிப்பானாமா. இவர் போய் 3 மாதம் படிச்சுட்டு 3 மாதத்தில் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகேப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? எப்படிப்பா முடியும்? அவங்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ உன்னை நம்புற வரைக்கும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஏற்றுறதுனால எனர்ஜி தேவைப்படுது. நல்லா சாப்பிடுங்க, ரிலாக்ஸாக படிங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த 15 ஹவர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ரொம்ப கஷ்டம். எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு 1 வீக் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 1 வீக்கை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீக்ஸ்ன்னு நீங்கள் போயிட்டே இருக்கலாம்ப்பா. ஸோ தயவு செஞ்சு படிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? இந்த டைம்லேருந்து படிக்க முடியுமான்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. முடியும்னு நினச்சி உட்காந்து படிங்க. முதல்ல தமிழ் முடிங்க, அப்புறம் ஜிஎஸ் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருங்கடா தங்கம். உங்களால் முடியாதுன்னு சொல்ல 1000 பேர் இருக்காங்க. சரியா? உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அது யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான். நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் படிக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஒர்க் போக முடியும். சரியா? ஸோ கண்டினியூஸாக படிங்க, நல்ல ஒர்க் வாங்குங்க. இந்த 2 மாதத்தை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ரிசல்ட் டேல யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒர்க் வாங்குற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 மாதம் தயவு செஞ்சு கஷ்டப்பட்டுருங்கடா. உங்கள் அண்ணனாக சொல்கிறேன், தம்பியாக சொல்கிறேன், உங்கள் நண்பனாக சொல்கிறேன். தயவு செஞ்சு படிங்க. உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டடி பிளான் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியல ப்ரோ, இன்னும் மேத் டு ஸ்டடி எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் நம்ம டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்கும். சரிங்களா? அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேசியாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியிலேருந்து எல்லா நோட்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிடுறேன். நல்லா படிங்க, நல்லா ஒர்க் வாங்குங்க. தேங்க்யூ.